ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளில் ஒரு சிலர் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் இன்னும் சிலர் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அவங்களோட வேலைகளில் இருக்கிறதில்ல. ஏன்? எல்லாரும் புத்திசாலியாக இருக்கிறதில்ல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்கும் சரி, கடவுள் ஒரே மாதிரியான அறிவை தான் கொடுத்துருக்காரு. பட் அவங்க மட்டும் ஏன் எல்லா விஷயத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்காங்க? நம்மளை விட அவங்க எப்படி பெஸ்ட்டாக இருக்காங்க? நீங்கள் யோசித்தது உண்டா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யாத ஒரு சில தந்திரமான விஷயத்தை அவங்க செய்வாங்க. சரி, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நம்மளாலேயும் ஒரு புத்திசாலியாக ஆக முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன் தெரியுமா? பிறந்த உடனே எல்லாரும் டேலண்ட் கிடையாது. சரியா? பிறக்கும் போதே டேலண்ட் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சரியா? அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்ன விஷயத்தை கற்றுக்கிறாங்க அதை பொறுத்து தான் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான சில தந்திரத்தை அவங்க கற்றுக்கிறாங்க. அதனால தான் அவங்க மற்றவங்களிருந்து என்ன பண்ணுறாங்க? டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க. ஒரு 5 விஷயம் மட்டும் சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் ஒரு வெற்றியாக மாறும். நிறைய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஓகேவா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், கொஸ்டின் கேட்குறது, கேள்விகள் கேட்கப்படுறது. ஓகேவா? எல்லாராலையும் கேள்விகள் கேட்கப்பட முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்தவங்க கிட்ட சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னால் ஓரளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போது ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன். முன்னெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்து நம்ம ஆன்லைனில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி இது எதுவுமே நம்மள வழக்கத்தில் கிடையாது. கரெக்டாக? ஆனால் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு புக் பண்ணுறோம், உடனே சாப்பாடு நம்ம வீட்டுக்கே வருது. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைமை சேவ் பண்ணணும்னு நினைக்குவாங்க. அவங்களுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை யோசிக்கணும். சரியா? அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இதில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்த பல விதமாக யோசிக்கிற திறமை இருக்கும். பார்த்தீங்களா? யோசிக்கிறது திறமைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஓகேவா? அவங்க மனசு, அதாவது ஒரு விஷயமா இருந்தால் நம்ம அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா? அந்த விஷயம் எல்லார்கிட்டையும் இருக்காது. அது அந்த தனித்திறமை அந்த வெற்றியாளர்கள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அந்த வேலையை அப்படியே செய்வாங்க. பார்த்தீங்களா? அவங்கள விட ஒரு விஷயம்னா சரி அது எப்படி வந்தது, இந்த ப்ராப்ளம் எப்படி உருவாச்சு, எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. அவங்க தான் அந்த வெற்றியாளர். ஓகேவா? நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். சரி, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? சிம்பிளாக சொல்கிறேன். உங்ககிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களும் கொஸ்டின் கேட்க பழகுங்க. சரியா? அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு தெளிவாக புரிஞ்சு அந்த வேலைகளை செய்யணும்னு ஆசைப்படுங்க. நிச்சயமாக நீங்களும் அதில் ஒரு ஆளாக மாறுவீங்க. சரியா? செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறுகளை பார்த்து அவங்க பயப்படுறதே கிடையாது. இப்போது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அச்சச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சொல்யூஷனே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழிச்சிட்ருப்போம். அது மூலமாக என்ன பண்ணுவோம்? டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தன்னம்பிக்கையை நம்ம இழந்துரும். கரெக்டாக? ஆனால் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் தப்பு பண்ணோம் அப்படின்னா மறுபடி அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கணும். சரியா? அதே சமயத்தில் அந்த தப்புலேருந்து நம்ம லைஃப்பில் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ரொம்பவே நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். தவறுகள் இல்லாத மனிதனே கிடையாது. மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. கரெக்டாக? ஒரு தடவை அந்த தப்பை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களை நம்ம நம்பக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். கரெக்டாக? ஆனாலும் நம்ம மறுபடியும் ஒரு தடவை நீ நம்பி ஏமாந்தா ஓகே, நெக்ஸ்ட் டைம், தேர்ட் டைம் இந்த மாதிரி நீ கண்டினியூஸாக பண்ணுற அது மிகப்பெரிய தவறு.
அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சரியா? ஸோ ஒரு தப்புலேருந்து நம்ம லைஃப்பில் என்ன விஷயத்த கற்றுக்கிட்டோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம லைஃப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து நம்ம செயல்படணும். இஷ்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஓகேவா? ஸோ தவறுகள் எல்லாமே என்னதான் பார்க்குவாங்க, அவங்க ஒரு வாய்ப்பாக பார்க்காங்க. நீங்களும் அந்த திறமையை வளர்த்துக்கணும். இது எல்லாமே அதாவது ஒரு விஷயம்னா அதை எப்படி நம்ம பண்ணோம், கொஸ்டின் கேட்கணும், ஆராய்ஞ்சு யோசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தனி திறமை தான். அது நம்ம தான் வளர்த்துக்கணும். அது நம்ம வளர்த்துக்கிறது தான் தவிர நம்மளுக்கு பிறவிலிருந்தே வர்ற ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா? அடுத்தது தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இப்போ நீங்கள் இனிஷியலாக போயிருக்கீங்கனாலும் நிச்சயமாக உங்களால் அந்த துறையிலே மிகவும் சிறந்த ஒரு மனிதராக உங்களால் வளர முடியும். சரியா? உங்களால் நிச்சயமாக வளம் வர முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும். கற்றுக்கிறத மட்டும் நிறுத்திடவே கூடாது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். நம்ம லைஃப் என்ன, நம்ம இப்போ இப்படி கற்றுக்கிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. சரியா? நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, லைஃப் உலகம் ஒவ்வொரு நாளும் புதுசாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், புதுசாக வந்திருக்க விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், புது விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு கற்றுக்கலாம், புதிய விஷயங்கள், லைக் எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு புது லாங்குவேஜ் இருக்கா? அப்படி இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியில் போனீங்கன்னா இந்த லாங்குவேஜ் தேவைப்படுமா? அப்போ இப்போலேருந்தே அதை நீங்கள் சின்னதாக கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. சின்ன விஷயமா கற்றுக்க ஆரம்பித்தாலும் அது ஒரு இதில் போகும்போது அது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை உங்களுக்கு நிச்சயமாக தரும். ஸோ நீங்களே லைக் எக்ஸாம்பிள் புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லையா, ஜஸ்ட் ஆடியோ புக் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிற திறமையை நீங்களே என்ன பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே சமயத்தில் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பிரச்சனையும் சின்னதாக பார்க்குற ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் வந்தால் டக்குன்னு அவங்க பதறி போயிட மாட்டாங்க. சரி, இதுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, இதில் நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம். லைக் எக்ஸாம்பிள், அந்த முழு பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பகுதியாக பிரித்து அதை எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மல்டிபிள் பவர் நிச்சயமாக அவங்கக்கிட்ட இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதுவும் யோசிக்கிற திறன் தான். ஒரு விஷயம் எல்லாமே டக்குன்னு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்குற பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா தோல்வியாளராக தான் போய் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்கலாம், டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எல்லாரும் நமக்கு கரெக்டான டிசிஷன் சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க, ஏற்றுக்கோங்க. ஓகேவா? ஆனால் ஃபைனல் டிசிஷன் யாரோட தான் இருக்கணும், நம்மளோட தான் இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த ப்ராப்ளமாக இருந்தால் பிரித்து பாருங்கள். சரி, இந்த விஷயத்துக்கு நம்மளால் எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், எப்படி நம்ம இதை கரெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிற தன்மை நீங்கள் தான் யோசிக்கணும். சரியா? அதே மாதிரி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்பவே எப்போ நல்லா கூட்டமாக சேர்ந்து இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க, பட் தனிமையை ரொம்ப விரும்புகிற கேரக்டராக இருப்பாங்க. தனிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பலம். ஏன்னா அந்த டைமில் தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுப்போம். நமக்கு கிடைக்கிற டைம், நம்ம அது மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்கும் இது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நமக்கு சூப்பராக கிடைக்கிறக்குள்ள ஒரு நல்ல வேல்யூபிளான டைம். ஸோ அந்த டைமில் நம்மளோட தனித்திறமைகள் நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணுங்கள். சரி, அந்த தனிமையை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக தியானம் பண்ணுங்கள். அதில் தினமும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ உங்களோட மெமரி பவர் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கும் போதும் நம்மளுக்கு என்னது, பிரெயின் தேவைப்படும். கரெக்டாக? நம்ம எந்த அளவுக்கு அதில் ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கற்றுக்குவோம். எப்போவுமே கற்றுக்கிறத மட்டும் விடவே கூடாது, அதுதான் முக்கியம். தனிமை உங்களை வெற்றியாக்கும். ஸோ இந்த மாதிரி சில தனித்திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க. நிச்சயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளவு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னதாக குட்டியாக ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சின்னதாக அதாவது ஒரு காலேஜ் என்ன பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தினமும் கற்றுக்கோங்க, தினமும் அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேலை பண்ணுறீங்க, அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? இதை விட இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணணும், இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், நெக்ஸ்ட் டே இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணுங்கிறத மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணுமே தவிர ஓகே நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது.
யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, மறந்துடாதீங்க சரியா? ஸோ கற்றுக்கோங்க, சூப்பராக பெஸ்ட்டாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாறுங்க.